ஹலோ விவோஸ், வெல்கம் பேக். தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆபத்தான சூழ்நிலையில ஏதோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்ச சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஏன் உங்களுக்கே அந்த மாதிரி நடந்திருக்கும். இதெல்லாம் கேமரால பதிவாகாம இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னா நம்பியிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் எப்படி இவங்க உயிரெல்லாம் காப்பாத்துச்சுங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாய்லாந்து ஒரு ஷோல இவர் பாம்புகளை வச்சு சில ட்ரிக்ஸ் செஞ்சு ஆடியன்ஸை அசர வச்சிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்து ட்ரை பண்ண ட்ரிக் இவர் பிளான் பண்ணபடி நடக்கல. இந்த பெரிய ராஜநாகத்தோட வாழை பிடிச்சபடி ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு உள்ள வரும்போது ராஜநாகம் திடீர்னு திரும்பி அங்க இருந்தவங்களை கடிக்க முயற்சி பண்ணிடுச்சு. நல்ல வேளையா உடனே அதை அவர் பார்த்து பாம்பை உள்ள இழுத்துட்டாரு. அங்க இருந்தவங்க எல்லாம் ஒரு சில செகண்ட்ஸ் பயத்துல உறைஞ்சே போயிட்டாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. ரோட்ல திரியிற மாடு ஒண்ணு பைக்ல வந்த ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. அவங்களும் உயிருக்கு பயந்து பக்கத்துல இருந்து கேரளா கோட்டையில நடந்த ரொம்பவே அதிர்ச்சியான சம்பவம் தான் இது. அக்டோபர் மாசம் கேரளால பெஞ்ச மழையில அங்க பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டிருந்தது. அதுல அங்குள்ள ஒரு பெரிய காங்கிரீட் வீடு எப்படி மூழ்கி வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருந்ததுன்னு பாருங்க. கண்ணுமிக்கிற நேரத்துல அங்க இருக்கிறவங்க கண் முன்னாடியே ஒரு முழு வீடு அப்படியே வெள்ளத்தை மூழ்கிறத பார்க்க ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு. அதிர்ஷ்டவசமா அந்த நேரத்துல வீட்டுல உள்ளவங்களை வேற இடத்துக்கு வெளியேற்றிட்டாங்க. இன்டர்நெட்ல இந்த வீடியோ ரொம்பவே வைரலாகி இருந்தது. மலை உச்சில ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்கும்போது இவர் பின்னாடி இருந்து அவரை தள்ளி விடும்போது இவருடைய ஷூலேஸ் அதுல மாட்டிக்கிச்சு. ரொம்பவே அதிர்ஷ்டவசமா தான் கீழே விழாம உயிர் தப்பிச்சிருந்தாரு. இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை கண்டிப்பா அவர் வாழ்க்கையில மறக்கவே மாட்டாரு. மும்பை அரை காலனில 55 வயசு லேடிக்கு நடந்திருந்த ஷாக்கிங்கான சம்பவம் தான் இது. அந்த லேடியுடைய வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்துல சிறுத்தை ஒண்ணு நடமாடிட்டு இருந்திருக்கு. அது தெரியாம அந்த லேடி எப்பயும் போல மாலை நேரத்துல அங்க வந்து உட்கார வந்திருக்காங்க. ஆள் வர்றத பார்த்ததும் பயந்து ஓடிடாம அங்கேயே பதுங்கிடுச்சு. அந்த லேடி தன்னோட ஸ்டிக்கோட வந்து அங்க உட்கார்ந்த கொஞ்ச நேரத்துல பதுங்கிருந்த சிறுத்தை அந்த லேடியை இரையாக்க முயற்சி பண்ணிடுச்சு. ஆனா அந்த லேடி கையில இந்த ஸ்டிக்க வச்சு சிறுத்தைய அடிச்சு விரட்டி இருந்தாங்க. சிறுத்தை கிட்ட இருந்து தப்பிச்ச இந்த லேடி உண்மையிலே லக்கின்னு தான் சொல்லணும். அடுத்த நிகழ்வை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். மகாராஷ்டிரா நாசிக் சிட்டியோட இண்டோர் கிரவுண்ட்ல இந்த பொண்ணுங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அங்க மழையும் தூர்றதுனால அந்த இடமே ஈரமா தான் இருந்திருக்கு. அப்போ அடுத்த பால போடும்போது இந்த பொண்ணு தன்னை நோக்கி கேட்ச் வரும்னு நினைச்சா பேட் தான் கையில இருந்து உருவி பறந்து வந்திருந்தது. அத அந்த பொண்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நல்ல வேளையா வந்த வேகத்துக்கு பேட் மேல பட்டுடாம அந்த பொண்ணு தப்பிச்சிருந்தது. கார் ரேஸ் நடக்கிற ரோட்ல நின்னுட்டு இருந்த நாய் ஜஸ்ட்ல தான் எஸ்கேப் ஆயிருந்தது. ரோட்ல நம்ம ஒழுங்கா போனாலும் எதுல வரவங்க பண்ற தப்புனால நடக்கிற விபத்து தான் அதிகம். அப்படி இந்த ரெண்டு பேர் பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் நடு ரோட்ல நின்னுட்டு இருந்திருக்கு. நல்ல வேளையா அதை பார்த்ததும் எப்படியோ சமாளிச்சு அதுல இடிச்சிடாம தப்பிச்சிட்டாங்க. WRC ரேலி ரேஸ்ல பீட்டர் சோல்பர்க் ரேசர் பினிஷ் லைன் வரைக்கும் இப்படியே போயிடலாம் நினைச்சார் போல. வந்த வேகத்துக்கு ட்ராக்கை விட்டு சைட்ல போயிட்டாலும் அவர் ஸ்பீட குறைக்கவே இல்ல. காருக்குள்ள இருந்து பார்க்கும்போது அது எப்படி இருந்ததுன்னு பாருங்க. ஆனா இப்படி ஷார்ட் கட்டா போயிடலாம் நினைச்சு நேரா போஸ்ட்ல இடிச்சதுதான் மிச்சம். லக்கியா உள்ள இருந்த ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படல. வேகமா போயிட்டு இருந்த கேடிஎம் பைக்கர் வளைவுல திரும்பும் போது
திடீர்னு சந்தில இருந்து ஒரு பஸ்ஸும் எதுல இருந்து ஒரு லாரியும் வந்துடுது. வந்த வேகத்துக்கு அவர் தப்பிச்சிருப்பார்னு நினைக்கிறீங்க? அத பாருங்க. லாரி டிரைவர் தூரத்திலே பார்த்து சடனா பிரேக் போட்டதுனால உயிர் தப்பிச்சாரு. அதிர்ஷ்டத்துக்கான சரியான எடுத்துக்காட்டுனா இந்த சம்பவத்தை சொல்லலாம். ஒரு வீட்டுக்கு முன்னாடி வரப்போற ஆபத்து தெரியாம இந்த வாட்ச்மேன் காவல் காத்துட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல எதுல இருந்து சிறுத்தை ஒண்ணு அவரை குறி வச்சு அட்டாக் பண்ண ஓடி வந்திருந்தது. ஆனா சரியான நேரத்துல அங்கிருந்து வந்த கார் வெளிச்சம் சிறுத்தைய திசை திருப்ப வச்சிடுச்சு. ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ணிச்சுன்னு அதை சுத்தி முத்தி தேடியும் பார்த்திருந்தாரு. சரியான நேரத்துல கார் மட்டும் வரலனா கண்டிப்பா அந்த சிறுத்தை அவரை இரையாக்கி இருக்கும். இத கண்டிப்பா அவருடைய லக்குன்னு தான் சொல்லணும். ஜிம்ல ஒர்க் அவுட் முடிச்சு காத்து வாங்குறதுக்காக ஃபேனுக்கு அடியில வந்து நின்று இருந்திருக்காரு. அவர் நின்ன கொஞ்ச நேரத்துல அந்த ஃபேன் கலந்து கீழே விழுந்துருச்சு. நூலில தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு. அப்படியே உங்க தலைக்கு மேல ஓடுற ஃபேனை கொஞ்சம் பாருங்க. ஆஸ்திரேலியாவுடைய கடல் பகுதியில சர்ஃபிங் பண்றதுக்காக தன்னோட போர்ட்ல ஸ்விம் பண்ணி போயிட்டு இருந்த அந்த சர்ஃபரை ஒரு ராட்சச ஒயிட் ஷார்க் சுத்தி வந்திருந்தது. லக்கி அவர் அந்த ஷார்க் எதுவும் பண்ணல. பேங்காக்ல நடந்திருந்த சம்பவம் தான் இது. அங்க உள்ள குளத்துல இருந்த ஆமைகளுக்கு இந்த பொண்ணு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல பின்னாடி இருந்து வந்த உடும்பு திடீர்னு அந்த இறைய பிடுங்கிடுது. அத பார்த்து அந்த பொண்ணு பயந்து ஓடிடுச்சு. இந்த வீடியோல இந்த பொண்ணு பண்ணது லக்கா இல்ல டேலண்டான்னு சொல்லுங்க. கழுத்துல பால வச்சு புஷ்அப் எடுத்துட்டு இருந்த பொண்ணு அந்த பால 2 கால்களால உதைச்சு கரெக்டா நெட்ல விழ வச்சிருந்தது. பாராசைலிங் நிறைய பேருக்கு த்ரில்லிங்கான ஒரு கேமா இருக்கும். அப்படி இந்த 2 பேர் ஆல்பமா பீச்ல பாராசைலிங் பண்ணும்போது லேண்ட் ஆக வேண்டிய இடத்துக்கு அடியில ஒரு ராட்சச ஷார்க் சுத்தி வந்திருந்தது. அத பார்த்ததும் 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா ஷார்க் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.